வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டுடியோ பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து எஸ்என் அப்புறம் மெட்டாலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான ஃபேன் மேட் ஏலியன்ஸை பத்தி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் மேட் ஏலியனை பத்தி தான் தெளிவாகவே பார்க்க போறோம். முந்தின வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த மைண்ட் வைப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் வந்து ஒரு ஃபேன் மேட் ஏலியன் தான். பென் 10 கிரியேட்டர்ஸால அபிஷியலா உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் கிடையாது. முழுக்க முழுக்க ஃபேன்ஸோட கைவண்ணத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் தான் இந்த மைண்ட் வைப். சோ இந்த ஏலியன் வந்து பென் 10 சீரிஸ்ல வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை பென் 10 கிரியேட்டர்ஸ் மனசு வச்சு இதோட காப்பிரைட்டை வாங்கி பென் 10 சீரிஸ்ல கொண்டு வரலாம், இல்ல வராமலும் போகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு பென் 10 கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி நிறைய ஏலியன்ஸோட டிசைனை உருவாக்கி வச்சுட்டு அதை பென் 10 சீரிஸ்ல கொண்டு வர முடியாம தான் அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஏலியன்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட அன்யூஸ்டு ஏலியன்ஸ் இருக்குது. அதையே அவங்க இன்னும் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது இந்த ஏலியனை பார்த்து இதை கொண்டு வரது அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாத ஒரு காரியம் தான். ஸோ இது வந்து பென் 10 சீரிஸ்ல வரதுக்கான வாய்ப்பு துளி அளவு கூட கிடையாது. இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து இதை எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனோட உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஏலியனோட டிசைனை கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ஆர்ஜினை கொடுத்து, அதுக்கு ஒரு ஹோம் வேர்ல்டை கொடுத்து, அதுக்குன்னு சில பவர்ஸை கொடுத்து மெனக்கட்டு வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையை சொன்னா கிரியேட்டர்ஸ் கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை யோசிச்சு யூனிக்கா அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிஜமாலையுமே இதை பார்த்தா எனக்கு பாராட்டணும் அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு ரொம்பவே டெடிகேஷனா வேலை செஞ்சதுனால தான் இந்த வீடியோவில் இந்த ஏலியனை பத்தி நம்ம ரொம்ப தெளிவாவே பார்க்க போறோம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைமியன். பார்த்தாலே தெரியுது குரங்கு மேல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியனை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. குறிப்பா இந்த ஏலியனை பார்க்கும்போது எனக்கு மைண்ட்ல வந்த உருவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மங்கி தான். ஏன்னா இந்த ஏலியன் பார்க்கறதுக்கு நம்ம ஸ்பைடர் மங்கி மாதிரியே இருக்கு. ஆனா ஸ்பைடர் மங்கிக்கு வந்து 4 கைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு ஒரு 2 கைகள் தான் இருக்குது. சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பைடர் மங்கியோட டிசைன் தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம கலர் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர் மங்கி தாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஸ்பைடர் மங்கியை தான் அப்படியே அந்த இடத்துல வந்து மாத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணா டவுட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதோட ஸ்பீசிஸ் பேரை பார்த்தீங்கன்னா சைமியன். இந்த பேர் எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம சிமியன் அப்படின்னு அந்த பேரை தான் கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி சைமியன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு அப்படி தோணுது. இது வெறும் தியரி தான், என்னோட தியரி தான். சும்மா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர் மங்கியோட டிசைனை வந்து அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பர்சனலா. இந்த ஸ்பீசிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வாழ்ந்துட்டு இருக்க கிரகத்தோட பேரு எயூரஸ். இந்த கிரகம் வந்து ரொம்பவே ஒரு வினோதமான ஒரு கிரகம் தான். இந்த கிரகத்தோட ஒரு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரான வெப்பநிலை இருக்கும். அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரம், செடி, கொடி அப்படின்னு சொல்லி பச்சை பசேல்னு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய தண்ணீரை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே நம்ம ஸ்பைடர் மங்கி ஸ்பீசிஸுக்கும் பொருந்தும். ரெண்டையும் ஒரே மாதிரி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். பச்சை பசேல்னு இருக்கும். எங்க பார்த்தாலும் காடுகளாக தான் இருக்கும். ஆனா இதோட இன்னொரு பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா பனி மலைகளும் ஐஸ் பள்ளத்தாக்குகளும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம மைண்ட் வைப்பால இந்த 2 கிளைமேட்டையும் ரொம்ப அசால்ட்டா தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியான உடல் அமைப்பு வந்து இதுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரகத்தை நம்ம விண்வெளியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பூமி மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகத்துல மைண்ட் வைப் மட்டும் இல்லாம நிறைய ப்ரெடக்டர் ஏலியன்ஸும் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் மைண்ட் வைப்போட மிக முக்கியமான ப்ரெடக்டர் அப்படின்னா அது கிங் கோப்ரா தான். அதாவது கிங் கோப்ராவோட உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெடக்டர் ஏலியன் வந்து இந்த கிரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதோட பேரை இன்னும் ஃபேன்ஸ் வந்து ரிவீல் பண்ணலை, அதாவது வச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ நம்ம கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லியே கூப்பிடுவோம். இந்த கிங் கோப்ராவுக்கு வந்து கண்கள் கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம வைல்டு மட்டும் மாதிரி தான். ஆனால் தன்னோட சென்சஸ் மூலமா சுற்றி என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கப்பலோட ரேடார் மாதிரி அதால் தெளிவாகவே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனக்கு பக்கத்தில் யார் நிற்கிறா, அதனுடைய இறையா இல்லை எதிரியா அப்படிங்கிறத கூட அதால் ரொம்ப சுலபமாக கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கண்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதால ரொம்ப வேகமா செயல்பட முடியும், ரொம்ப வேகமாவே இதால வேட்டையாட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரெடேட்டர் கூட நம்ம மைண்ட் வைப் கண்டிப்பா மோதிச்சு அப்படின்னா அது வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப சுலபமா இந்த கிங் கோப்ரா வந்து நம்ம மைண்ட் வைப்பை சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மைண்ட் வைப்போட எந்த விதமான பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸும்
நம்ம கிங் கோப்ரா கிட்ட வேலையே செய்யாது. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதோட மெயின் பவரே மைண்ட் கண்ட்ரோலிங் தான். அதாவது இந்த ஏலியன் நினைச்சிச்சு அப்படின்னா இதால தன்னுடைய எதிரியை வந்து ரொம்ப சுலபமா தன்னோட மைண்ட் கண்ட்ரோலிங் மூலமா அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தன்னோட அடிமையா மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பென்டென் சீரிஸ்ல வந்து நிறைய மைண்ட் கண்ட்ரோலிங் ஏலியன்ஸை வந்து பார்த்திருக்கோம். இந்த ஏலியனும் ஒரு மைண்ட் கண்ட்ரோலிங் ஏலியன் தான் அப்படிங்கறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் நினைச்சிச்சு அப்படின்னா இதால வந்து நம்ம எக்ஸ்மென்ல வந்து ப்ரொஃபசர் எக்ஸ் வருவார் பாத்தீங்களா, அவரை மாதிரியே இதால அடுத்தவங்க மைண்டுக்குள்ள ஊடுருவி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தவங்க மைண்டுக்குள்ள ஊடுருவி பார்த்து அவனுடைய திட்டம் என்ன, இப்ப எதிரி இருக்கான் அப்படின்னா அவனை வந்து இதை அடிக்க வேணாம், துன்புறுத்த வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், ரொம்ப சுலபமா இதோட பார்வையின் மூலமாகவே அவங்க மைண்டுக்குள்ள புகுந்து அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கறத ரொம்ப சுலபமாவே அதால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவனை தன்னோட அடிமையா மாத்திக்கிட்டு அவனை வச்சு எல்லா தவறுகளையும் இதால சரி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏலியன் அப்படின்னே சொல்லலாம். ஃபேன்மேட் ஏலியன்லேயே எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஏலியனாவே இந்த ஏலியன் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட பவர்ஸ் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் நினைச்சிச்சு அப்படின்னா அடுத்தவங்களுடைய மெமரிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து ஆல்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தமா அவங்களுடைய பாஸ்ட் லைஃபையே டோட்டலா ஆல்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல வந்து செர்வான்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா நம்ம கெவினோட டோட்டல் பாஸ்ட் லைஃபையுமே அவர் வந்து அவருடைய மெமரியில இருந்து ஆல்ட்ரேட் பண்ணியிருப்பாரு, புது புது விஷயங்களை உள்ள புகுத்தி இருப்பாரு, நிறைய விஷயங்களை வந்து மாத்தி அமைச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஏலியனால செய்ய முடியாது. அப்ப இந்த ஏலியனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நடந்த சில விஷயங்களை வந்து அவங்களுடைய மெமரிக்குள்ள இருந்து டோட்டலா மாத்தி அமைக்க முடியும். இப்படி ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும். இல்ல நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியான ஒரு பிம்பத்தையும் இதால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதோடைய பவர் வந்து ஒரு லிமிட்டட் தான். இதால கொஞ்சம் மெமரிஸை மட்டும்தான் ஆல்ட்ரேட் பண்ண முடியும். அவங்களுடைய ஹோல் லைஃபையும் இதால ஆல்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பவர் ஒன்றும் அவ்வளவு மோசம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு நல்ல பவர் தான் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தங்களோட அறிவு கூர்மையை வந்து ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். விதவிதமான பசில்ஸை சால்வ் பண்றதுல வந்து இவங்க நேரத்தை செலவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மற்றவங்களால சால்வ் பண்ண முடியாத நிறைய பசில்ஸையும் உருவாக்குறதுல இவங்க கில்லாடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது ஒரு பொழுதுபோக்காவே இவங்க செய்வாங்க. இவங்களுடைய கிரகத்துல வந்து இது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கா இருக்கும். கிரகத்துல வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா புது புது பசில்ஸை வந்து இவங்க உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்க உருவாக்கி வச்சிருக்க கூட பசில்ஸை வந்து இவங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த அறிவு கூர்மைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால இவங்க ஸ்பீசிஸ் வந்து ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்பீசிஸா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் அவங்க புத்திசாலிகளா இருக்காங்க, இன்னும் அதை மேம்படுத்தி அவங்க மேலும் மேலும் புத்திசாலிகளா மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்க வந்து ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்பீசிஸ். கூடவே இவங்களால ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து உருவாக்கிக்க முடியும். அதாவது ஒரு பாதுகாப்பு வளையத்தை வந்து தன்னை சுத்தி உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தன்னை சுத்தி மட்டும் இல்ல, தான் யாரை பாதுகாக்க விரும்புறாங்களோ அவங்கள சுத்தியும் ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை இவங்களால உருவாக்கி அவங்கள வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கூர்மையா ஒரு பொருள் இருந்தாலும் சரி அதால இதை தொலைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனர்ஜி மாதிரியான எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் சரி அதாலையும் இது ஊடுருவி வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த ஏலியன் வந்து ஒரு குரங்கை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால குரங்குகள் மாதிரியே இவங்களாலையும் ரொம்பவே எலாஸ்டிக்கா வேகமா செயல்பட முடியும். ரொம்பவே ஒரு பேலன்ஸ்டாகவும் இருக்க முடியும். இப்போ நீங்க குரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரத்து மேல எப்படி ரொம்பவே பேலன்ஸ்டா நிற்கும் பாத்தீங்களா, கீழேயும் விழாம அதே நேரத்தில் அந்த கொப்பு வந்து எவ்வளவுதான் எலாஸ்டிக்கா ஆடினாலும் கூட இதால ஒரு பேலன்ஸா அதை மெயின்டைன் பண்ண முடியும் பாத்தீங்களா. அதே மாதிரி இந்த ஸ்பீசிஸாலையும் ரொம்ப வேகமா செயல்பட முடியும், என்ஹான்ஸ்டா செயல்பட முடியும், எலாஸ்டிக்கா செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதிரிகளால சமாளிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமா இதால ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் வந்து சண்டை போடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த ஏலியன் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ரெண்டுலையுமே பொழந்த கட்டக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏலியன். அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதோட சைஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய சைஸ் ஒரு ஏலியன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா இல்லாத பட்சத்துல கண்டிப்பா மைண்ட் வைப் வந்து
தோத்து போயிரும் அப்படிங்கிறத வந்து இதை உருவாக்குனவரே தெளிவா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் பட்சத்துல பார்க்கும்போது இதோட சைஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனோட மிக முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோலிங் தான். மற்ற பவர்ஸ் எல்லாம் ஓரமா இருந்தாலுமே இதோட மிக முக்கியமான பவரா இருக்கிறது மைண்ட் கண்ட்ரோலிங் தான். ஸோ ரோபோட்ஸால ரொம்ப சுலபமாவே இந்த ஏலியனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸுக்கு வந்து மூளை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அது வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப சுலபமா மைண்ட் வைப் தோத்து போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. இது போக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதோட ப்ரெடக்டர் ஏலியனான அந்த கிங் கோப்ராவோட உடலமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏலியன் அது நினைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சுலபமா நம்ம மைண்ட் வைப்பை வந்து வாய்க்குள்ள போட்டு சாக்லேட் மாதிரி சவுச்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதுவும் நம்ம மைண்ட் வைப்புக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுகிட்ட மாட்டினா இதால தப்பிக்கவே முடியாது. ஸோ அந்த ப்ரெடக்டர் ஏலியனும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இனி எபிசோட் 4ல நம்ம என்ன ஏலியனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன்மேட் ஏலியனை பத்தி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தின வீடியோ சீக்கிரமா வந்துரும். சோ மறக்காம நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடனுக்குடனே நம்ம பென்டென் நியூஸை பத்தியும் அப்டேட்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கையும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது இன்னொரு நல்லதும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்னென்ன வீடியோஸ் போட போறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம வந்து அதுல சொல்லுவோம். ஸோ நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் காய்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பை, see you.